Dear students, now we are going to see server-side scripting language topic. So already you know, so PHP is a server-side scripting language. JavaScript and VB scripts are the client-side scripting language. So PHP only executed on the web server. So that web server that is installed in the server side, right? PHP code entirely executed on web server. Entirely executed on web server. That web server installed in the remote machine. So remote server, so server எங்க வேணா இருக்கலாம். அந்த சர்வரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த PHP code execute ஆகும். So இப்போ it is generating HTML code which is sent to the user. ஸோ இப்போ என்ன சென்ட் பண்ணோம் அப்படின்னா PHP code சர்வர் சைடில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது என்ன அப்படின்னா HTML பேஜை நம்மளோட யூசர் பேஜில் நமக்கு தெரியும், அதாவது வெப் ப்ரௌசரில். The user receives the HTML code and sees the website content via web browser. ஸோ அப்போ யூசர் என்ன ரிசீவ் பண்ணுவாங்கன்னா HTML கண்டென்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ PHP கோடு வந்து நம்ம எதில் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா நோட் பேட் ஓப்பன் பண்ணி நம்ம டைப் பண்ணலாம். ஸோ அப்போ HTMLக்குள்ளார PHP கோடு எழுதலாம். அப்போ அந்த PHP கோடு தான் சர்வர் சைடில் போயிட்டு அந்த PHP சர்வர் சைடில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு நம்ம யூசருக்கு நமக்கு என்ன வியூ ஆகும் அப்படின்னா HTML பேஜ் வியூ ஆகும். இது அதோட கான்செப்ட். ஸோ PHP ஆல்சோ சப்போர்ட் ஊப்ஸ் கான்செப்ட் OOP ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், நாட் OPP, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். மிஸ்டேக் ஆகிருக்கு அந்த இடத்த. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ கேட்கலாம், ஒன் மார்க்கில் கேட்கலாம். பட் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் OOP அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ வாட் ஆர் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்? கிளாஸ், ஆப்ஜெக்ட், inheritance. So these are the object oriented programming concept that will be supported by the PHP. So object oriented programming பார்த்திங்க அப்படின்னா C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதுக்கடுத்து ஸோ ஒரு கிளாஸ் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த டெம்ப்ளேட் அந்த கிளாஸுக்கு இருக்கக்கூடிய வேரியபிள்ஸையும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் வேரியபிள்ஸும் நீ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கிரியேட் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன முடியும், நம்ம அதில் கூட கால் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸ். ஸோ இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஒரு பேஸ் கிளாஸ். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேஸ் கிளாஸு பேஸ் கிளாஸ்னு சொல்லுவோம், பேரண்ட் கிளாஸ் சொல்லுவோம். அதுலேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா சைல்டுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய பேரண்ட் வந்து பேரண்ட் கிளாஸ் சொல்கிறோம், நாம் வந்து சைல்டுன்னு சொல்லலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. சிங்கிள் லெவல் இன்க்ரீடியன்ஸ், மல்டி லெவல் இன்க்ரீடியன்ஸ், மல்டிபிள் இன்க்ரீடியன்ஸ், ஹைப்ரிட் இன்க்ரீடியன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு 5 டைப்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதாவது பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தட்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரைவ் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது பேரண்ட் இருக்கக்கூடிய ஜீன் எப்படி நமக்கு பாஸ் ஆகுதோ அதே மாதிரி ஒரு கிளாஸ் வந்து நீ க்ரியேட் பண்ணி அது பேஸ் கிளாஸை வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் அதில் இருக்கக்கூடிய மெத்தடையும் வேரியபிள்ஸும் நீ என்ன பண்ணலாம் அடுத்து வரக்கூடிய டிரைவ் கிளாஸ் அதாவது சைல்டு கிளாஸில் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இது சிங்கிள் இன்க்ரீடியன்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் வரக்கூடிய கான்செப்ட். ஸோ கேட்கலாம், ஸோ ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஸோ PHP சப்போர்ட்ஸ் வாட் ஆர் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சப்போர்ட்ஸ் வாட் ஆர் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் அப்படின்னு கேட்கலாம். 2 மார்க்கில் கேட்கலாம். கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ வெப் சர்வர் இருந்தால் மட்டும்தான் PHP கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம எப்படி எழுதணும் PHP கோடு? நோட் பேடை ஓப்பன் பண்ணி அந்த நோட் பேடுக்குள்ளே HTML எழுதுவோம். HTMLக்குள்ளார என்ன பண்ணணும், PHP கோடு எழுதணும். ஸோ அந்த PHP கோடு வந்து எழுதி அந்த நம்மகிட்ட இருந்து அதாவது சர்வர் சைடு போகும்போது நம்மளோட வெப் ப்ரௌசர்லேருந்து என்ன கோடு போகும் அப்படின்னா PHP கோடு நம்மளோட சிஸ்டத்துலேருந்து வெப் ப்ரௌசர்லேருந்து PHP கோடு வந்து சர்வருக்கு சென்ட் ஆகும். அந்த சர்வரில் PHP கோடு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நமக்கு வியூ ஆகும்போது என்ன வரும் அப்படின்னா நமக்கு HTML பேஜை நம்ம பேஜில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் அந்த இமேஜில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த வெப் ப்ரௌசர்
ஸோ வெப் ப்ரௌசர்னால் நமக்கு என்னென்னு தெரியும். வெப் ப்ரௌசர் என்ன அப்படிங்கிறது ஸோ வெப் ப்ரௌசர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னென்ன வெப் ப்ரௌசர் இருக்குது. ஸோ என்னென்ன வெப் ப்ரௌசர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொசில்லா ஃபயர்பாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரு, கூகுள் குரோமு, இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெப் ப்ரௌசர்னு சொல்லுவோம். அந்த வெப் ப்ரௌசரில் தான் அந்த வெப் ப்ரௌசர்லேருந்து கோடு எங்கே போகுதுன்னா பிஹெச்பி அதாவது சர்வருக்கு போகுது. எங்கே போகுது? வெப் சர்வருக்கு போகுது. ஸோ அந்த வெப் சர்வர்லேருந்து நமக்கு கண்டென்ட் அந்த வெப் சர்வரில் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பிஹெச்பி கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு எங்கே வரும் அப்படின்னா வெப் சர்வருக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ வாட் இஸ் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் HTTP, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க எக்ஸ்பேண்ட் HTTP அப்படின்னு, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ வெப் ப்ரௌசர்லேருந்து நம்ம கண்டென்ட் எங்கே போவோம் அப்படின்னா வெப் ப்ரௌசருக்கு போவோம். வெப் ப்ரௌசர்லேருந்து கண்டென்ட் வெப் ப்ரௌசருக்கு போவோம். அந்த வெப் ப்ரௌசரில் தான் நம்மளோட பிஹெச்பி கோடு எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆனோடனே மறுபடியும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த எக்ஸிட் ஆன கோடு தான் மறுபடியும் எங்கே வரும் நமக்கு இந்த வெப் ப்ரௌசரில் வெப் ப்ரௌசரில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த வெப் ப்ரௌசர் நம்ம சிஸ்டத்தில் இருக்கும். இந்த வெப் ப்ரௌசர் அதாவது நம்ம இருக்கக்கூடிய மொசில்லா ஃபயர்பாக்ஸோ இல்லை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரோ கூகுள் குரோமோ இதில் வேணாலும் நமக்கு வந்து நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெப் ப்ரௌசரை டிஸ்பிளே பண்ணும். புரியுதாப்பா? இதான் வந்து பிஹெச்பி கோடு எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மெத்தட். சரியா? தேங்க்யூ.